தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அந்த டாக்டருக்கு நேர்ந்த அந்த கத்திக்குத்து சம்பவம் அதுதான் இன்றைக்கி ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு மருத்துவராக இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வருத்தமாக தான் இருக்குது, வருத்தமாக இருக்குது. பட் எங்கள் தொழிலில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா நேரடியாகவே நாங்கள் இருக்கோம். எஸ். மற்ற எந்த துறையிலுமே இல்லாத ஒரு விவகாரம் இது. ஒரு என்ஜினியர்னாக்கா ஒரு பிளான் போட்டு கொடுத்துருவார், அவர் கட்டிடுவார், ஆட்களையே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அதிகாரிகமாக பிரச்சனையே இல்லை, அவங்க ஃபைல் பார்ப்பாங்க, ஜனங்களே சந்திக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் என்ன இது பண்ணாலும் நேரடியாக மாற்றுறது நாங்கள் தான். நோயாளி டாக்டர். அதனால் நோயாளிக்கு ஏதாவது ஆச்சுன்னாக்கா நிச்சயமாக டாக்டருக்கு தர்ம அடி விடுவதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது நாங்கள் எதிர்பார்த்து தான் ஆகணும். எங்கள் துறையில் அது ஒரு பெரிய ஆபத்து. அது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயம். அதனால் எப்படி வருவாங்க, இதை நிறையா பேர் இதை கேட்டாங்க, அதே தான் திருப்பி சொல்ல வேண்டியிருக்குது. நோயாளியை கூட்டிகிட்டு வரும்போது டாக்டர் டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர், டாக்டர் காப்பாற்றுங்க டாக்டர், ஐயோ டாக்டர் நீங்கள் தான் தெய்வம் டாக்டர், காப்பாற்றுங்க டாக்டர். பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது, ஒரு சாதாரண விஷயமா இருக்குது. இவங்க உறவினர்கள்லாம் ஓவராக நாங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கோ, 2 மாத்திரை 2 ஒரு ஊசி போட்ட உடனே அவர் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் வரும். ஃபீஸ் எவ்வளோ டாக்டர், ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்லுவோம். ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்தா 2 இதை போட்டேன், அவராக எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டாரு. இஷ்டத்துக்கு கேட்குற டாக்டர் தெய்வம் தெய்வம் டாக்டர் எதாவது பண்ணி அதே டாக்டரை அது ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அப்படி அது இது பொழைச்ச உடனே என்ன நீ பண்ணி கிழிச்ச, அவராக எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டாரு, 2 மாத்திரை கொடுத்து இதுக்கு இவ்வளோ காசா? அதே டாக்டர் தான். அதையும் வாங்கிக்கணும் இதையும் வாங்கிக்கணும். ஓகே, அது எங்களுடைய மரியாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துருச்சு. அது ஒரு காலத்தில் ஃபேமிலி டாக்டர் சிஸ்டம்லாம் இருக்கும். மத்தியதர குடும்பங்களில் ஃபேமிலி டாக்டர் அவர் குடும்பத்தோட ஒருத்தராக இருப்பார். நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ஃபேமிலி டாக்டர் என்ன சொல்கிறாரு கேளும்பாங்க. அந்த அளவுக்கு நாங்களாம் அந்த மாதிரி இருந்தோங்க. அது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு போய் அது காலாவதியாகி போய் இன்றைக்கி நாங்கள் என்றைக்கு கமர்ஷியலைஸ் ஆச்சோ அன்றைக்கி டாக்டர் தொழிலுக்கு இருந்த மரியாதைகள்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் இவங்க வைக்கக்கூடிய அந்த அந்த கத்தியால் குத்துனார் இல்லையா, அவங்க அம்மாவை சரியாக கவனிக்கலை அப்படிங்கிறதுனால தான் குத்துனார். அப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் சரியாக எங்கள் அம்மாவை கவனிக்கலை, அந்த ஒரு கோவம் தான் அப்படின்னு சொல்கிறப்போ, இதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அது ஏன்னா எப்போவுமே உள்ளது தான். அதுவும் இப்போது அந்த தொழிலை பற்றி தெரியாதனால வர்ற பிரச்சனை. அது மேல்நாடுகளில் அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இதில் எல்லாமே ஒரு மாதிரி அறகுறையாக இருக்கிற ஆட்கள். அதில் பார்த்தீங்கன்னா நோயாளி எதுவும் சொல்ல மாட்டார், கூட ஒருத்தர் 2 பேர் வருவாங்க, அவங்க பண்ணுற அட்டகாசம் தான் பெருசாக இருக்கும். இப்போது என்கிட்ட வர்றீங்க சார், கொஞ்சம் மூச்சு இறக்கிது சார் அப்படின்ட்டு வருவீங்க. வர்றாங்க பேஷண்ட் வர்றாங்கன்னு வச்சுங்க, வேகமாக சார் டாக்டர் பாருங்கம்பாங்க, உட்காருங்கன்னு உட்கார வச்சுருவேன். அது கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உடனே கையை பிடிச்சி பல்ஸ் பார்க்க ஆரம்பிப்பேன். பல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டு நான் கொஞ்சம் இதெல்லாம் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன். கூட பதறிக்கிட்டு வர்றாரு, நீங்கள் பாட்டு இது பண்ணுறீங்க, ஏன் அவர் நான் லேட் பண்ணுறேன்னா அந்த பதறலில் நிறைய இறைச்சலும் இதுவும் பதட்டமும் இருக்கிறதுனால பல சிம்டம்ஸை உண்மையான அறிகுறிகளை அது மறைக்கும். ரிலாக்ஸ் பண்ண வச்ச உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன உடனே அவர் செட்டில் ஆவார். செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நிஜமாக என்ன இருக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் நாங்கள் அதை செய்வோம். உட்காருங்க பார்க்கலாம் அப்படி இப்படின்னா இது பண்ணுவோம். கூட இருக்கவங்க ஆரம்பிச்சிடுவோம், என்ன சார் வந்த உடனே என்ன எடுத்து கையில் ஊசி இருக்குது எடுத்து குத்தி போடுறதா, என்னம்மா என்ன வியாதி ஏதுன்னு கண்டுபிடிக்க வேணாமா, அதுக்கெல்லாம் நேரம் ஆகும். ஆனால் இன்றைக்கி பல்வேறு இதெல்லாம் வந்துருக்குது, உபகரணங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட நம்ம பழைய இன்னும் அந்த ஸ்டெத்தோஸ்கோப் எங்களால் விட முடியல. பல்ஸ் ஆக்சிமீட்டர்லாம் வந்துருக்குது. ஸ்டெத்தோஸ்கோப்பில் இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் பல்ஸ் ஆக்சிமீட்டரில், ஏன்னா பேட்ரியில் அது ஆப்ரேட்டடாக இருக்குது. பேட்ரி பலகினாச்சுன்னா அது வேறு காட்டிடுது. ஒரே ஆளுக்கு முதல்ல ஒன்று எடுக்கிறோம், அடுத்தது ரீடிங் எடுக்கும்போது வேறையாக காட்டுது. அதனால தான் நாங்கள் இது பிபி ஆப்பரேட்டர்ஸை ரத்த அழுத்தத்தை பரிசோதிக்கிறதுக்கு எவ்வளோ டிஜிட்டல் முறை
நாங்கள் பழைய அந்த ஸ்பிகோ மேனோமீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் டெம்பரேச்சருக்கு பழைய தெர்மாமீட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா புதுசெல்லாம் போட்டு பார்த்தோம், இந்த இது டிஜிட்டல் இதில் இந்த மேலே அந்த இது வச்சு பார்த்தோம், அதெல்லாம் தப்பாக காட்டுச்சு. ஆக என்னதான் புது கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அந்த கண்டுபிடிப்புகள் வந்து நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாத போது அந்த பழைய சிஸ்டத்தில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. சிலதெல்லாம் நாங்கள் மாற்றவே இல்லை, பல விஷயங்கள் மாற்றிட்டோம். அது மாதிரியான சூழ்நிலையில் இது அவர் வந்து சரியாக கவனிக்கலைங்கிறதுக்கு யார் குற்றம் சொல்கிறான்னாக்கா அவர் மகன் சொல்கிறான். ஆமாம், அவங்க அம்மாவும் பேட்டி கொடுக்குறப்போ சொல்கிறாங்க. அதில் என்னன்னா அவர் புது டாக்டர் இல்லை, நேற்று படிச்சுட்டு இன்றைக்கி வரல, ரொம்ப நாளாக இருக்கிற சீனியர் டாக்டர் அவர். உங்களை மாதிரி எத்தனை பேஷண்ட்டை பார்த்துருப்பார். யாராவது ஒருத்தர் வந்து கத்தி எடுத்து குத்திக்கிட்டு இருந்தாங்க, என்ன சரியாக கவனிக்கணும்னு சொன்னாங்க. எங்கள் தொழிலில் ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க, இப்போ நான் சரியான டாக்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட பேஷண்ட்டை வரமாட்டாங்க, பேஷண்ட்டே வரமாட்டாங்க. ஆனால் அவர் பணம் பார்க்குற விதமே சரியில்லைப்பா, அவ்வளோதான். நான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற டிகிரியெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். எங்களுடைய அனுபவத்தில் என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்ம ஃபஸ்ட் மார்க் வாங்கினவர், பெரிய படிப்பாளி. லண்டனில் இங்கிலாண்டில் நடந்த எஃப்ஆர்ஜே அந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வந்தார். ப்ராக்டிஸ் நில்லு. ஏன்னா அவர் அந்த படித்த படிப்பை கொஞ்சம் ரொம்ப அந்த அடிப்படையிலேயே போனார். அதை விட அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்கலாம் ரொம்ப பிரமாதமாக வந்தாங்க. அவர்கிட்ட அபிப்பிராயத்தை கட்டுக்குவாங்க. இதெல்லாம் என்னன்னா அந்த படிப்புக்கும் நீங்கள் செய்கிற வைத்தியத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, ப்ராக்டிஸ் தான். இப்போ என்னோட தரணிபதினு ஒருத்தர் இருந்தார், காலமாயிட்டார். அவர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தார்னா சிரிப்பாக வரும், அவ்வளோ தூரத்துக்கு வளருவார். ஐயோ தரணிபதி என்ன இப்படி சொல்கிறீங்க, அவர் கிளினிக்கில் கூட்டம் நிற்கும், ஜுரம் கடுமையான ஜுரம்னு வருவாங்க, என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார் தெரியாது, ஃபீவர் எதாவது சரியாக போயிட்டார். தாமரை ஏரியாவில் பெரிய டாக்டர் இருந்தார். நாலெட்ஜுன்னு எடுத்திங்கன்னா நானும் ஒரு ஒன்றா உட்காந்து பேசுகிறோம்னா, டாக்டர் காந்தராஜ் இவ்வளோ பேசுகிறாரு, ஒன்றுமே பேசுகிறேன். வைத்திய செயல்முறைன்னு வரும்போது அவர் தான் நிற்கிறார், நான் இல்லை. அது மாதிரி பல டாக்டர்கள் இருக்காங்க, பல டாக்டர்கள். பட் இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தோமே சார், இப்போ உங்களுடைய காலகட்டத்தில் இருக்கிறப்ப கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பொறுப்புணர்வோடும் அந்த நோயாளிகளை கையாளக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, தன்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி அதை கையாளுவாங்க. என்ன அங்கே போயிட்டு இருக்க, வெள்ளத்தை என்ன சுற்றிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இந்த ஒரு பரபரப்பான காலகட்டத்தில், ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு இது இருக்கிறதுல மருத்துவர்களும் அந்த கவனிக்கிறத கொஞ்சம் தவறிடுறாங்களோ, அது அரசு மருத்துவர்களும் கவனிக்கிறது தவறதில்ல. இன்னைக்கு யாரும் வந்து காத்திருக்க தயாராக இல்லை, அதுதான் பிரச்சனை. அன்றைக்கி காத்திருந்தாங்க, அன்றைக்கி எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணாங்க, மாட்டு வண்டியில் போனாங்க, சைக்கிளில் போனாங்க, காரே இல்லை, காரெல்லாம் பின்னாடி தான் வந்தது. காரே இல்லை, கார் வச்சுருக்கோம் ரொம்ப குறைச்சிடும். ஏன்னா நிதானமான வாழ்க்கை, எதுலையுமே ஒரு அவசரம் கிடையாது, நிதானமான வாழ்க்கை. அந்த அந்த நிதானம் இன்றைக்கி போயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே அவசரமான உலகம், எல்லாமே இம்மீடியட், ஒரு செகண்டில் வந்துடணும். அந்த மாதிரி காலத்துக்கு வந்து நாங்கள் இன்னும் இந்த பழைய டெக்னிக்கெல்லாம் நாங்கள் வச்சுக்க முடியாது. இப்போ நான்லாம் வந்து இன்றைக்கி வந்து இப்போ கொஞ்சம் நோயாளிகளை பார்க்கறத குறைச்சிக்கிட்டே வரேன், கல்லூரியில் பார்க்குறேன். ஆனால் அந்த பசங்க வரும்போதே வருவான், நாங்கள்லாம் கீழே உளுந்து முட்டியெல்லாம் பேத்துக்கிட்டு இருக்கோம், ரத்தமாக கொட்டும். அந்த காலத்தில் என்ன வைத்தியம் தெரியுங்களா, ரத்தம் கொட்டுச்சுன்னா உடனே மண்ணள்ளி போட்டுக்குவோம், மண்ணள்ளி போட்டு அந்த ரத்தத்தை நிறுத்திடுவோம். இன்றைக்கி அந்த மண்ணள்ளி போட்டாக்க டெட்டனஸ் வந்துடும். எஸ், திஸ் இஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா இவனுக்கு தாங்குற சக்தி இல்லை. எங்களுக்கு அதெல்லாம் இருந்தது. அன்றைக்கி வந்து சாக்கடைகள்லாம் திறந்துருது. அதனால் பல கொசுக்களும் ஈக்களும் எல்லாம் வந்து அதெல்லாம் கடிச்சு அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இம்யூனிட்டி பவர் அதிகம், தாங்கும் சக்தி எங்களுக்கு இருந்தது. நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா உருவாயிருது. இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் நிறுத்திவிட்டீங்க. இப்போ கூட சொல்கிறீங்களே, இப்போ மழை பெஞ்சதுன்னா மழை தண்ணி தேங்கக்கூடாதுன்னு எவ்வளோ ரகலை பண்ணுறீங்க. அது நம்ம நாட்டுக்கு அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அது அந்த மழை தண்ணி தேங்கணும், தேங்கினா தான் ஊறும், ஊறுனா தான் நிலத்தடி தண்ணீர் ஏறும். நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. You know, in states, then it never happens, you know. In a minute, within a minute after the rains, no drop of water will be there. In states, it's like that. Nonsense, what's going on here? What government? English தான் பேசுவான், தமிழில் பேச மாட்டான். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இது நம்ம ஊர் தண்ணியை எதிர்பார்க்குற ஊர். நியூயார்க்கில் தண்ணி தேவையில்லை, அவன் பனி கொட்டுது. அவனுக்கு அவ்வளோ பெரிய ரிவர்ஸ் இருக்குது அமெரிக்காவில், அதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ அபரிமிதமாக தண்ணியும் ஸ்னோவும் இருக்கிற ஊர்.
அவனுங்களுக்கு தண்ணி தேவையில்லை. யூரோப்பில் வந்து ஒரு நதி 6 நாடுகள் வழியாக ஓடுது. ஏன் வந்து அவனுக்கு தண்ணி விட மாட்டேன், நான் டேம் கட்டுவேன், அந்த பிரச்சனையில் அங்கே காணும். நம்ம ஊரில் ஒரே நதி ஓடுது, அதுக்கு 1500 டேமை கட்டுறோம். ஏன்னா தண்ணி இதை எதிர்பார்க்குற பூமி. இந்த மாதிரி பல விஷயங்கள். அது மாதிரி இதெல்லாம் என்ன சொல்ல வரோன்னா, அந்த ஊரை பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடாது. அங்கே ஒரு உண்மையை நான் சொல்கிறேங்க, அமெரிக்காவில் வந்து எமர்ஜென்சி மெடிசனுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது, தெரியுமா? ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து உயிரே போதுன்ட்டு போங்க, அதை உடனடியாக டாக்டர் ரிசப்ஷனில் உட்கார வைக்கணும். இன்சூரன்ஸ் இருக்குதான்னு கேட்பாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸை பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அது அப்டேட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை பிறகு வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஆமாம், 24/7 அங்கே கிடையாது. அதெல்லாம் நடக்காதுங்க, தொடமாட்டான் டாக்டர். ஏன்னா இவன் இவ்வளவையும் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் இதை இப்போ சொல்கிறாங்களே, இப்போ இந்த டாக்டர் லேட்டாக வந்தான்னு சொல்லி ஒரு கேஸை போட்டு $10,000 ஃபைன் அனுப்பான். அதனால தான் யாரும் தொடவே மாட்டாங்க. எமர்ஜென்சியே கிடையாதுங்க. நான் ஸ்டேஷனில் இருக்கும்போது மாட்டிக்கிட்டேன். எனக்கு மஞ்சக்காமலை வந்துருச்சு, ஹெப்படைட்டிஸ் வந்துருச்சு. ஏன்னா லேபில் ஒர்க் பண்ணதில் அந்த லேப் இன்ஃபெக்ஷனில் மாட்டிக்கிட்டேன். எனக்கு மஞ்சக்காமா எனக்கு நல்லா தெரியுது, இட்ஸ் ஹெப்படைட்டிஸ்ன்னு தெரியுது. இது பண்ணுற அவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் கழித்தான் வந்தார். ஊர் புதுசு, நமக்கு அது அந்த சிஸ்டமே தெரியாது. நான் சொன்னேன், ஐயம்மா நான் வந்து ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஸ்காலராக வந்திருக்கேன், ஒரு நாட்டினுடைய இதை பண்ணி வந்திருக்கேன், என்ன ஒரு ஸ்டேட் அனுப்பி வச்சிருக்கேன், ஒரு WHO என்ன அனுப்பியிருக்கு, எனக்கே இந்த கதினா என்ன அர்த்தம்னு. அவர் வருவார், அவர் இன்டர்நேஷ்னல் டாக்டர் தெரியுமாட்டார். நானும் இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆகி தான் வந்திருக்கேன். இவ்வளோலாம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டார், பெரிய டாக்டர். செக் பண்ணிவிட்டு வெறும் வயிற்று வலி தான் பாட்டார். எனக்கு நான் சொன்னேன், இல்லை சார் இது லிவர் ப்ராப்ளம் சார் அப்படின்னு. ஒரு உலக புகழ்பெற்ற டாக்டர். நான் ஆசிய நாட்டை சேர்ந்த ஒரு கருப்பன். அங்கெல்லாம் ரெண்டே கலர் தான், வெள்ளைக்காரன் இல்லாட்டி கருப்பன். நாமெல்லாம் கருப்பர்கள். நம்ம டார்க்குன்றதில் அங்கே கருப்புன்னா டார்க் இல்லை, ரேஸ். யூரோப்பியன் மற்ற எல்லாருமே பிளாக். அதனால் நம்ம பிளாக். ஒரு பிளாக் ஃபெலோ நம்ம டயக்னோஸை சரியில்லைங்கிறாங்கிற கோவம் வந்துருச்சு. Why do you say like that? I feel that way. கோவம் வந்துட்டு போயிட்டார். கூப்பிட்டு நர்ஸை கூப்பிட்டு யூ டூ வாட் ஹி வாண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிட்டார். அந்த நர்ஸை உடனே சொல்லிச்சு, என்ன சார் அவ்வளோ பெரிய டாக்டர் பேசிட்டீங்க? இல்லைம்மா அது ஹெப்படைட்டிஸ் மாதிரி இருக்குது, இப்போ என்ன பண்ணுங்க, ஹெப்படைட்டிஸு செக் பண்ணிவிடு அப்படின்னு. ப்ளட் எடுக்கணும். ஆமாம் எடுக்கணும். சரின்னு எடுத்துச்சு. எடுத்துகிட்டு அப்புறம் அவர்கிட்ட சொல்லிச்சு, ஹெப்படைட்டிஸுக்கு எடுத்துகிட்டு கேட்டார், என்னமோ பண்ணு அப்படின்ட்டார். எனக்கு அங்கேருந்து ஒரு 20 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற இடத்துல கிளாஸ். நான் அங்கே போயிட்டேன். அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். 2:30 மணிக்கு வந்து அவர் நிற்கிறாரு அந்த டாக்டர். ஐ வாண்ட் டு see himங்கிறாரு. உடனே அவங்க இந்த சீஃப், அங்கே இருந்த சீஃப், அவரும் பெரிய டாக்டர். உடனே போனார். நான் போனேன். ஹெப்படைட்டிஸ்ன்னு ஏன் சொன்னேன்னார். ஏன் சார்னு? பாசிட்டிவ். ஏன் சொன்னேன்னாரு. சார் எங்கள் ஊரில் இந்த சிம்டம் வந்து அதை நாங்கள் முதல்ல சந்தேகப்படுறதுக்கு ஹெப்படைட்டிஸ் தான், ஜாண்டிஸ் தான் சார் சந்தேகப்படுவோம். எங்கள் 100 பேஷண்ட் நிற்கிறான்னு அதில் 20 பேர் ஜாண்டிஸாக இருப்பான் சார், அதனால் பார்த்து பழக்கம் அதுதான் அப்படின்னு. இது ஒரு அனுபவம். அப்புறம் வந்து அந்த மருந்துக்கு நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னேன், எங்கள் ஊரில் வந்து அதெல்லாம் இங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பத்தியம் கைத்தியமெல்லாம் இருந்து அங்கே வித்தியாசமாக இது பண்ணி சரியாயிட்டேன்னு வச்சுங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த அவசரத்துக்கெல்லாம் அங்கே ஒன்றும் நடக்கலை. அது மாதிரி நடக்கவே முடியாது. அது இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்த டாக்டர் சரியாக கவனிக்கலைங்கிறது தான் அவர் மேலே இருக்கிற இது. அது எப்படி எதை வச்சு சொல்கிறீங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எந்த அடிப்படையில் வந்து அவர் பார்த்தது சரியில்லைன்னு எந்த அடிப்படையில் சொன்னீங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா உங்களை போன்ற 100 கேஸுகளுக்கு மேலே அவர் பார்த்துருக்காரு. யாருமே சொல்லாத குற்றச்சாட்டை இந்தமா மாத்திரம் வைக்கிது. அதுதான் நம்ம கேள்வி. பட் நம்ம அதே நேரத்தில் நம்ம அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்களுமே அதை சரியாக கையாளுறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி எழுப்புது இல்லையா இந்த ஒரு சம்பவம்? இப்போ ப்ரைவேட் நர்சிங் ஹோமில் எவ்வளோ பேஷண்ட் இருப்பாங்க, ஒரு அரசு மருத்துவமனையில் எவ்வளோ பேஷண்ட் இருப்பாங்க? அதிகமாக இருப்பாங்க. ப்ரைவேட்டோட பேர் அதிகமாக. ஒர்க் லோடு ஜாஸ்தி. எஸ். டாக்டர்கள் குறைச்சல். அந்த ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து அந்த டாக்டர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது பொதுவாக இந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இப்போ ஏதோ பேரில் சொல்லிட்டு இருக்காங்க,
அந்த ஹாஸ்பிட்டலில் ஓபியில் உட்காந்தோம்னா, அவுட் பேஷண்ட்டில் உட்காந்தோம்னா, இப்போல்லாம் அந்த பஸ்ஸுக்கெல்லாம் அங்கே நிற்கிறதில்ல. முதல்ல அதுதான் பெரிய பஸ் ஸ்டாப்பாக இருந்தது. ஓகே. பஸ்ஸுக்கு வந்து நிற்பான், பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவான். அடுத்த பஸ் அரை மணி நேரம் கழிச்சு உடனே உள்ளே வருவான். ஒரு ஓபி டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு உள்ளே வந்து க்யூவில் நின்றுக்குவான். நின்றுட்டு ஏன்னா பல்லு வலிக்கு சார், மூக்கு வலிக்கு சார், அவனுக்கு தேவை ஒரு 4 மாத்திரை பொழுது போட்டுறதுக்கு. ஓகே. நல்லா தெரியும் வைட்டமின் மாத்திரை. அந்த வைட்டமின் மாத்திரையை வாங்கி ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு அந்த 6 மாத்திரை கொடுப்பாங்க. கசக்கி அந்த பக்கம் போட்டு போவோம். ஓகே. கவர்மெண்ட்டு காசுங்க, மக்கள் வரி பணம், ஃப்ரீ. அதாவது ஒன்றுமே இல்லாமல் அந்த மாதிரி. அப்போ தான் எங்களுக்கு என்ன வயிற்றறிச்சல் வரும்னா, இந்த மாதிரி ஆட்களை பார்க்குறதுல நிஜமாகவே கஷ்டத்தில் வரான் பாருங்க. அவன் இந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பான். அவனை கவனிக்க முடியாமல் போகும். நாங்கள் அவன் வரும்போது நாங்கள் டயர்டாக இருப்போம், பார்க்க முடியாமல் போகும். இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நர்சிங் ஹோமில் வந்து ஒரு டாக்டருக்கு நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு 10 பேஷண்ட் தான் இருப்பான் அந்த டாக்டருக்கு. எல்லாம் இருக்குது. அது இது இந்த மாதிரி ஒர்க் லோடு எல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கும்போது அந்த டாக்டர் அந்த நேரத்தில் இப்படி பண்ணியிருக்காரு, என்ன கவனிக்கலைங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 100 பேஷண்ட் அவர் பார்த்துருக்காரு, அவங்க யாருமே அந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணல. நீ ஒருத்தி தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், ஏன் அப்படி? அதுதான் கேள்வி. ஓகே. ஒருவேளை இந்த அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய மருத்துவருடைய அந்த எண்ணிக்கை பத்தலையா? இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவை அது இருக்கு. இன்னைக்கு வரல இத்தனை டாக்டர்கள் வந்த பிறகும் கூட மக்கள் தொகையினுடைய விகிதத்துக்கு தகுந்த அளவுக்கு டாக்டர்கள் இல்லைங்கிறதா இன்றைக்கும் இருக்கிற குறைபாடு. அதை நிறைவேற்றவே முடியாது. டாக்டர்கள் நிறையா கொண்டு வந்துடலாங்க. அந்த டாக்டர்கள் நிறையா கொண்டு வந்தால் கூட அந்த வைத்திய முறைக்கான தேவையான எல்லா வசதிகளையும் நீங்கள் கொண்டு வரணும். என்ன டாக்டர்களை அதிகப்படுத்திட்டு செக் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லைன்னு நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி நிறைய இடங்கள் அந்த ஃபோன் லைட்லேயே மருத்துவம் பார்க்குறத பார்க்க முடியுது. பாருங்கள், அது கூட கேள்விப்பட்டேன். ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு இல்லாட்டாச்சும் டார்ச் லைட்டை வச்சு பார்க்க, அதை வந்து ஒரு குற்றமாக சொன்னாங்க. ஆமாம், ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு டைம் ஆகுயா, அது 2 நிமிஷத்தில் என்ன பண்ண முடியும்? அது அந்த நேரத்தில் கூட கடமை உணர்ச்சியோட டார்ச் லைட்டை போட்டு பார்த்தாங்களே, அதை அப்ரிஷியேட் பண்ண தெரியல, குற்றம் சொல்கிறாங்க. டாக்டர் மேலே பழி சொல்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா அங்கே நடக்கிறது ஒரு மனித இழப்பு. அந்த இழப்பில் வர்ற கோபம் தான். அப்புறம் எல்லாரும் இதானதுக்கப்புறம் சொல்லுவாங்க, டாக்டர் மாத்திரம் என்ன பண்ணார், இப்படி போயிடுச்சு, என்ன பண்ணுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு நடந்த ஒரு சம்பவம் தான் இது. உணர்ச்சி வசப்பட்ட நேரத்தில் அது நடக்குது. பட் இந்த ஒரு நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால தெரியும் பேஷண்ட்டோட மனநிலை என்ன, டாக்டரோட மனநிலை என்ன அப்படின்னு. அந்த ஒரு பல ஆண்டுகால அனுபவம் உங்களுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே போய் நின்றுட்டு அதிமுக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷுவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெயக்குமாராக இருக்கட்டும், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே போய் மருத்துவரை போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறப்ப திமுக ஆட்சியில் இதை மாதிரி வன்முறை ரொம்ப அதிகமாகிடுச்சு, பாதுகாப்பே இல்லை, டாக்டருக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு அதிமுகவினர் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அண்ணாமலை லண்டனுக்கு போய் படிக்க போனார், அவர் வந்து சொல்கிறாரு மருத்துவ இங்கே சட்ட ஒழுங்கே சீர்குலைஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிகளினுடைய இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சின்னு அந்த விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க. இல்லை, அவங்க சொல்கிற மாதிரி இங்கே சட்ட ஒழுங்கு சீர்குலைடாக இருக்காங்க. சட்ட ஒழுங்கு குறைஞ்சி போய் இந்த தெருவுக்கு இந்த 10 கொலையும் ஊரெல்லாம் பற்றிக்கிட்டு எரியறதும் அதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லலான்னு போகும்போது வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சோ அவங்களுக்கு. அதிமுக நீங்கள் சொன்னதுனால நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நான் பொது மருத்துவமனையில் வேலை பார்க்குறேன். நேரு ஸ்டேடியத்தில் ஒரு அப்போ வெட்ட வெடிப்பு அந்த மாதிரி இண்டோர் இதெல்லாம் கிடையாது. அதில் ஒரு நிகழ்ச்சி எம்ஜிஆர் தலைமையில் நடக்குது. அதுக்காக டாக்டர்ஸை வர சொல்லிட்டாங்க. ஜிஹெச்லேருந்து 3 டாக்டர்ஸ். இந்த அதிகாரிகளுக்கு எப்போவுமே டாக்டருங்கள்னால் ஒரு இலக்காரம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா முக்கால்வாசி அதிகாரி மருத்துவக் கல்லூரிக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்காதவன் தான் இந்த அதிகாரியாக வருவான். அவனுக்கு வயிற்று எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், டாக்டர் மேலேயும் இன்ஜினியர் மேலேயும். அதுக்கு ஏன்னா அது வீட்லேயும் அது நடக்கும். இவன் பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருப்பான், இவன் மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா என்ன பண்ணுவான், அவன் டாக்டருக்கு படிக்கிறான், அவனை கவனிக்கணும்டா அப்படின்னு சொல்லி வீட்லேயே அந்த டிஸ்பாரிட்டி இருக்கிறது, அந்த இதெல்லாம் அவனுக்கு மனசில் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு எங்கள் தலையெழுத்து என்னன்னு அவனுங்களுக்கு கீழே தான் நாங்கள் வேலை பார்க்கணும், அதிகாரிகளுக்கு கீழே தான் வேலை. எவ்வளோலாம் பழி வாங்க முடியுமோ பண்ணுவாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, எம்ஜிஆர் அந்த மீட்டிங்கில் என்னாச்சு, எம்ஜிஆர் அந்த மேடைக்கு பக்கத்தில் இருந்து 2-3 பேர் மயக்கம் பட்டுச்சு விழுந்துட்டாங்க. உங்களுக்கு நேரு ஸ்டேடியம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். டாக்டர்களை வந்து அந்த கடைசியில் உட்கார வச்சுட்டாங்க. மேடை இந்த கடைசியில் இருக்குது, ஏறத்தாழ ஒரு 1.5 கிலோ தூரத்துக்கு இருக்குது. டாக்டர் உடனே வரணும்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க 3 பேர் இங்கே கூட்டத்தை இடிச்சுக்கிட்டு போகிறதுக்குள்ளார இவ்வளோ லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதிகாரி இவ்வளோ லேட் பண்ணுறாங்கன்னு எம்ஜிஆர் வர்றதுக்குள்ளாரையே 3 டாக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டார், மேடையிலே சஸ்பெண்ட் பண்ணிட்டார்.
இது முந்தின நாள் நடந்துருச்சு. மறுநாள் காலையில் நாங்கள் வழக்கப்படி நான் காலையில் 7 மணிக்கு 7:30 மணிக்கு மருத்துவமனைக்குள்ள வந்தோன்னா டாக்டர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் அண்ணன் வந்து அமைச்சராக இருந்தார். எம்ஜிஆர் கிட்ட தான் அமைச்சராரு. என்ன எல்லாம் நின்றுட்டு இருக்கு, கொஞ்சம் இறங்கி வாடா அப்படின்னாங்க. இறங்கி போயிட்டேன். என்னன்னாக்கா அது மாதிரி 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதை நியாயம் கேட்குறோம் அப்படின்னாங்க. உடனே எல்லோரும் சேர்ந்தாங்க, வேலை நிறுத்தம் அப்படின்ட்டாங்க. அன்றைக்கி வந்து அப்பல்லோ மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விட்டு ஆள் கிடையாது. தனியார் மருத்துவமனை, பொது மருத்துவமனையை மூடினாக்கா கதை கந்தலாயிடும். அடுத்த அரை மணி நேரத்தில் எம்ஜிஆர் தகவல் போயிடுச்சு. உடனே டாக்டர்களை வர சொல்லிட்டார். என்ன அப்படின்னார். எந்த கேள்வி கேட்பாரும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்குது எங்களை எங்கே உட்கார வச்சுருந்தாங்க தெரியுமா அப்படின்னு. எங்கே இருந்தீங்க? இடத்த அங்கேயே அவங்கள உட்கார வச்சுருந்தாங்க. ஆமாங்க, அங்கேருந்து வர வேணாமா, இது கூட. உடனே வித்ட்ரா பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்னா, முதலமைச்சர் ஆன உடனே அவருக்கு டாக்டருங்க மேலே ஏதோ சில கோபங்கள்லாம் இருந்திருக்குது. ஏன்னா அவர் பல விஷயங்களை படுத்திருக்கார். அந்த டாக்டர்கள் என்ன பண்ணி தொலைச்சாங்களோ அந்த எரிச்சல்லாம் அவருக்கு இருந்து மருத்துவத்துறையை அவர் கையிலேயே வச்சுக்கிட்டார். அவரை பார்க்கவே முடியல. ஒரு முதலமைச்சரானப்புறம் எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ சுலபமே கிடையாது. சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் மந்திரி சபை அமைச்சார். எல்லா இலாக்காவையும் தானே வச்சுக்கிட்டா டாக்டருங்களை எந்த வேலையுமே நடக்க முடியாத அளவுக்கு ஸ்தம்பிச்சு போகிற சூழ்நிலை. அந்த டைமில் நிலைமை கொஞ்சம் மோசம் ஆனவுடனே சௌந்தரராஜங்கிற நடிகராக இருந்தவர், அவர் படங்கள்லாம், அவரை வந்து மருத்துவ துணை அமைச்சராக போட்டார். அவர் வேலை என்னன்னா, ஹாஸ்பிட்டலாக போக வேண்டியது. நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, அந்த நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த டேபிளில் உட்காந்து இப்படி கையை வச்சு கண்ணு மூடிக்கிட்டு இருந்தானா வேலை நேரத்தில் தூங்கி கொண்டிருந்தார். சஸ்பெண்ட். ஊர் பூரா எங்கே பார்த்தாலும் சஸ்பெண்டு. உடனே நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டோம். ஷூட்டிங் நடக்கும், அந்த மந்திரி வச்சுட்டு இருக்கோம். ஷூட்டிங் நடக்கும்போது ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் நீ போய் அந்த சேரில் உட்காந்து தூங்கணும் இல்லை, தூங்குனியா இல்லையான்னு கேட்டோம். பேசாமல் இருந்தார். அந்த கலைப்பர் விடிய வேலை பார்க்குற ஒரு டாக்டருக்கு இருக்காதா, அவன் மனுஷன் இல்லையா அப்படின்னு. இது அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட போச்சு. ஒரு 20 டாக்டர்களுக்கு மேலே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு தான் அதெல்லாம் நிறுத்தினார். அப்புறம் வித்ட்ரா பண்ணார். அதுக்கப்புறம் கே ஷாவா யாரோ அவர் தான் இது பண்ணும்போது டாக்டர்களை ரொம்ப டீஸ் பண்ணுறாருங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. எம்ஜிஆர்கிட்ட இருந்தபோது இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய 2 தடவை நாங்கள் ஸ்ட்ரைக்கில் இறங்கிட்டோம். முதலாக மருத்துவர்கள் ஸ்ட்ரைக்கில் இறங்கினது அதிமுக எம்ஜிஆர் ஆட்சியில் தான். அது வந்து என்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த மந்திரிகள் அவங்களாம் எம்ஜிஆரை பார்க்காத ஆட்கள். அதிமுகன்னு சொல்லுவாங்க, எம்ஜிஆரை கர்ப்பாசப்பட கொடுத்தீங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் நடந்தது. ஓகே. ஸோ இந்த ஃபைனலாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி டாக்டர் பார்க்குறீங்க? இது ஜஸ்ட் இது ஒரு எமோஷன் அப்படிங்கிறத நம்ம கடந்து போயிடலாம் இல்லையா? நோயாளியினுடைய ரியாக்ஷன், அவங்களுக்கு வந்த கோபத்தில் அவங்க செய்கிறாங்க. டாக்டர் தன்னுடைய வேலையை அவர் செய்கிறாரு. அவர் கொஞ்சம் சிடுன்னு பேசுவாருங்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் எல்லா மனுஷனும் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி. அவங்களும் ஹியூமன் தான். இப்போ என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் ஒரு சீரியஸே இல்லாத டாக்டர் என்ன இழிச்சிக்கிட்டே இருப்பான்னுவாங்க. ஓகே. இப்படி இருந்தால் இழிச்சவாயன் பேர், அப்படி இருந்தால் சிடுன்னு பேர். இதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் இது அந்த கோபத்தை காட்டுற அளவுக்கு டாக்டருடைய இது இருந்ததுங்கிறத தான் அந்த அவருடைய நடவடிக்கைகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது வந்து இப்படியெல்லாம் இருந்தாக்கா என்ன பண்ண முடியும்? நாங்கள் எப்படி வைத்தியம் பார்க்குறது? ஒரு காலத்தில் நாங்கள் அதனால தான் அமெரிக்கா மாதிரி ஆகிடும். இங்கே இன்சூரன்ஸ் இருந்தால் தான் பார்ப்பேன்னு சொல்ல ஆரம்பித்தாக்கா உங்கள் கதி என்ன வரும்? ரொம்ப மோசமாயிடும். அதனால தான் அமெரிக்காவில் வந்து இந்திய டாக்டர்களுக்கு டிமாண்ட் வந்ததுக்கு காரணமே இது தான். இங்கிலாந்துலேருந்து டிமாண்ட் வந்ததுக்கு காரணமே இது தான். தைரியமாக பார்த்தாங்க. அது அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு எங்களை ஓட்டிக்கிட்டு போகிறீங்க. அதனால் இதெல்லாம் வந்து தவறு செய்வது சகஜம், நடந்துருச்சு. இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை. அதில் ஒன்றும் தப்பு சொல்லுறாங்க, அவங்க எங்களுக்கு தான் பேசுகிறாங்க. ரைட்டு, தேங்க்யூ. இதில் வந்து இன்றைக்கி வந்து டாக்டர்கள் கொஞ்சம் வேலை நிறுத்தம்லாம் செஞ்சதாக கேள்விப்பட்டேன். அதையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது அவங்க உரிமை மாத்திரம் இல்லை, பொதுமக்களுக்கும் தெரியணும். எங்கள் மேலே கை வச்சா நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம், அந்த பயம் அவங்களுக்கு இருக்கணும். இல்லை, ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பிரசவத்தில் ஒரு குழந்தை இறந்து போச்சு, உறவினர்கள் மறியல், சாலை மறியல். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில மருத்துவர்கள் கொஞ்சம் தப்பு பண்ணுறவங்களும் இருக்க தானே சார். இல்லைன்னு சொல்கிறீங்க. யார் எல்லாரும் பெர்ஃபெக்டாக இருக்குது? இப்போ உங்கள் இதில் வந்து டிஜிட்டல் டிவியில் எல்லாருமே யோக்கியமாக இருக்கீங்களா? யாருங்க யோக்கியம்?
100% யோக்கியமான டாக்டர் இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? 100% நீதிபதிகள் நல்லா இருக்காங்களா? ஏங்க நீதிபதிகள் மேலே 1000 கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில் பழமொழி? டாக்டர் தப்பு பண்ணாக்கா 6 அடி குழி, நீதிபதி தப்பு பண்ணால் 6 அடி தூக்கு மேடை. ரெண்டுலேயும் மரணம் தான். அது இன்றைக்கி அந்த நீதிபதிகள் மேலே எவ்வளோ பிரச்சனைகள் வருது. இதில் என்ன சொல்ல வர்றோன்னா, எங்களையும் புரிந்து கொள்ளுங்கள், அதே மாதிரி நாங்களும் உங்களை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் வந்து நிதானமான இதெல்லாம் நடக்காது. நம்ம இதெல்லாம் இன்னொரு காரணமும் நான் சொல்ல முடியும். எங்கள் காலத்தில் மருத்துவ படிப்புங்கிறது வந்து அடித்தட்டு மக்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து படிக்க வந்தாங்க. ஆமாம், படிக்க வந்தவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, கடனோ உடனே வாங்கி எங்களை சேர்த்திருக்காங்க, படித்து டாக்டராக நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சது தான் அந்த கடனை கட்டி எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும். அது மாதிரி குடும்பமே அவர் நம்பியிருந்தது, அந்த டாக்டர் நம்பி இருக்கிற காலமாக இருந்தது. இன்றைக்கி எப்படி? நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு 1 கோடி ரூபாய் கொடுத்தா தான் பேக்கேஜுங்க. 1 கோடி ரூபா கொடுத்தாக்க நீட் தேர்வில் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்து டாக்டர் ஆக்கி கொடுத்துட்றேன். பேக்கேஜ் 1 கோடி ரூபாய். என்னுடைய பேரனை சேர்த்துனாங்க, என் அண்ணன் பேரனை. நான் சொன்ன இந்த 1 கோடி ரூபாய் வட்டி கூட்டினா மாதம் 2 லட்ச ரூபா வட்டி வருமே அப்படி. அதுக்கு மாதிரி அவன் சம்பாதிக்க போகிறான். ஆனால் அவன் நல்லா படித்தான். நீட் தேர்வில் வந்து அவனுக்கு கேட்ட படிப்பு கிடைக்கல. நீட் தேர்வில் இருக்கிற இப்போ சங்கடம் அதுதான். நான் கண்டாக்டருக்கு படிக்கணுன்னாக்கா நீட் தேர்வில் வந்து எனக்கு வந்து பிரசவ டாக்டருக்குன்னு தான் சீட்டு கிடைக்கும். அது எங்கே கிடைக்கும்? தமிழ்நாடுனாக்கா நமக்கு நீட் தேர்வில் பாஸ் பண்ணால் கூட ஜார்க்கண்டில் கொடுப்பாங்க. ஜார்க்கண்டில் இருக்கவங்களாம் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய மெடிக்கல் காலேஜுக்கு வருவோம். அதெல்லாம் தான் இன்றைக்கி நீட்டில் இருக்கிற பிரச்சனை. ஜார்க்கண்டில் வந்து மெடிக்கல் காலேஜ் பார்த்து எங்கேங்க அந்த குடிசைதாங்க அப்படிம்பாங்க. அதான் மெடிக்கல் காலேஜ். அங்கே சொல்லிக்கிற மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து யோகி ஆதித்யநாத் ஆள்ற அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்குதா? அவங்கெல்லாம் இங்கே வந்து படிக்க வந்துடுறாங்க. நாம் வந்து ஒரு தரங்கட்ட மருத்துவக் கல்லூரி வடநாட்டில் இருக்கிற கல்லூரியில் போய் படிக்க வேண்டியது. அதையெல்லாம் பார்த்து தான் ப்ரைவேட் காலேஜஸ் நீட்டை நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த பேக்கேஜ் நீட்டு பாஸு எல்லாம் பேக்கேஜுன்னு கேட்டு வாங்குறாங்க. நீட் வந்தது ப்ரைவேட் காலேஜஸுக்கு தான். இதனால் என்ன ஆகுது? 1 கோடி ரூபாய் நான் விட்ருக்கேன், சம்பாதிக்கணும். வர்றவங்ககிட்ட பிடிச்சி வாங்கிடுறேன். ஒரு பேஷண்ட்டு கிடச்சானா அவங்ககிட்டயே அந்த 1 கோடி பிடுங்கிறதுக்கு முடியுமான்னு பார்க்க ஆரம்பிச்சேன். கமர்ஷியல் ஆகிட்டு. கமர்ஷியல் ஆனதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. மருத்துவம் புனிதம்ங்கிறது கெட்டு போயிடுச்சு. புனிதம் முடிஞ்சு போச்சு. வியாபாரம் வர்த்தகம் ஆகிடுச்சு, பிஸ்னஸ். அதுக்கு காரணம் இந்த மாதிரி சட்டங்கள். இன்றைக்கி மருத்துவர்கள், என் மகன் வந்து +2ல் ஃபெயில் ஆனான். +2ல் ஃபெயில் ஆகிட்டு வந்தான். வந்து ரொம்ப சோகமாக வந்தால் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு கண்ணா பின்னான்னு திட்டினாங்க. தாய்க்கு ஒரு இதெல்லாம் ஒன்று கத்துனாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. என் பையன் வந்து ரொம்ப கோபமாக இருக்கேன், அதனால அமைதியாக இருக்கேன்னு வச்சுக்கிட்டு, ஏப்பா ரொம்ப கோபமாக இருக்கே ஆட்டா, உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன் வாடா, நீ இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறேன். என்னப்பாண்ணா, நீ பாட்டுக்கு +2ல் நல்லா மார்க் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா என்ஜினியரிங் சேர்றேன், மெடிக்கல் சேர்றேன்னா நான் எங்கடா போவேன், நல்ல காலம் ஃபெயில் ஆனேன். அவன் பிகாம் படிச்சுவிட்டு ஒரு இதெல்லாம் இது பண்ணால் ஒரு 4-5 பேரோட சேர்ந்தா அவன் இன்றைக்கி வந்து 5-6 ஹோட்டலை நடத்திக்கிட்டு இருக்கான். பிரமாதமாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை படித்து பாஸ் பண்ணியிருந்தானா என்ன ஆயிரும்? இப்போ தான் நினச்சிக்கிறேன், நல்ல காலம் தப்பிச்சா. அவன் பாட்டுக்கு என்ன மாதிரி டாக்டர் ஆகி உங்ககிட்ட பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இருந்திருப்பான், தப்பிச்சான். இதெல்லாம் வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து மருத்துவ படிப்புகளே வந்து காஸ்ட்லி ஆகிப்போச்சு, வர்த்தகம் ஆகிப்போச்சு. வர்த்தகம் ஆகிறதுக்கு பிறகு அது டாக்டர்களும் அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு காலத்தில் எம்எல்ஏக்கு நிற்கிறீங்க, எலெக்ஷனில் நிற்கிறீங்கன்னா என்ன கேட்டாங்க? என்னப்பா மக்கள் மத்தியில் உனக்கு செல்வாக்கு இருக்குதா? ஒன்று எலெக்ஷன் நின்னா ஓட்டு உழுவுமா? மக்கள் ஒன்று தேர்ந்தெடுப்பாங்களா? ஐயா, அந்த தொகுதி மக்களுக்கு தண்ணி இல்லாத நேரத்தில் பைப் போடுறதுக்கு ஏற்ப பண்ணியிருக்கேன், கரண்ட்டு இது மின்சாரம் இல்லாத பகுதிகளுக்கு மின்சாரம் கொண்டு வந்திருக்கேன், மக்களுடைய வைத்திய செலவுக்கு இதுக்காக இதுக்கெல்லாம் கூட்டு அதுமாதிரி எதோ சொல்லுவாங்க. இது மாதிரி மக்களுக்கு எவ்வளவோ சேவை செஞ்சுருக்கிறதுனால நிச்சயமாக ஓட்டு விழுவுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அது போக எனக்கு ஜாதி பின்னணி அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து ஜாதி பின்னணிலாம் இருந்துடும். இப்படி தான் அன்றைக்கி வந்து தேர்தலில் நிற்கிற வேட்பாளரை வந்து செலக்ட் பண்ணாங்க. இப்போ கட்சி தலைமைக்கிட்ட போய் ஐயா நிற்கிறேன்னு எவ்வளோ செலவு பண்ணுவேன்? செலவுக்கும் தேர்தலுக்கும் என்னங்க சம்மந்தம்? ஓட்டு விலை கொடுத்து வாங்குகிற கல்ச்சர் வந்துருச்சு, வியாபாரம் ஆகிப்போச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ மருத்துவமும் அதே மாதிரி தான். இவ்வளோ முதல் போட்டு பதவிக்கு வந்துட்டாக்கா அந்த முதல்ல ஒரு 2 வருஷத்தில் எடுத்துடலாங்கிறது தான் இன்றைக்கி அரசியல். அதே தான் இன்றைக்கி படிப்பு, அதே தான் மருத்துவக் கல்லூரி, இப்போ பொறியியல் கல்லூரி எல்லாமே அதே தான்.